ஆடி மாதத்தில் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதையும் மாவிளக்கு போடுறதையும் பார்த்துருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மாரியம்மன் வழிபாட்டில் ஆடி மாதத்தில் இந்த கூழ் ஊற்றுறதும் மாவிளக்கு போடுறதும் ஏன் செய்கிறாங்க, அதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி தான் ஆராய போகிறோம். மாரியம்மன் வழிபாடு என்பது மரபியல் வழிபாடு, நாட்டார் வழிபாடு, கிராமத்து மக்களுடைய வழிபாடு என்று ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். மழையை தான் அவங்க மாரியம்மன் அப்படின்னு கும்பிட்டுருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே காணொளியில் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த காலத்து கிராமத்து மக்கள் அவங்க வாழ்கின்ற சூழலை சார்ந்து, இயற்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மரங்கள், குகைகள், அடுத்து அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு, அதாவது குறிப்பாக விவசாயத்திற்கு துணையாக இருக்கின்ற மழை, வெயில், அடுத்து அந்த காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் போன்றவற்றிற்கெல்லாம் அஞ்சி பயபக்தியோடு இயற்கையை வழிபட்டிருக்கின்றார்கள். அப்படி இயற்கையை வழிபடுகின்ற போது மழையை மாரியம்மனாக வழிபட்டிருக்கின்றார்கள். அந்த மாரியம்மனுடைய துணையினால்தான் தங்களுடைய இந்த உழவு தொழில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர்கள் மாரியம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்வதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் ஏன் மாரியம்மனுக்கு சிறப்பாக இந்த கூழ் ஊற்றுதல் மற்றும் மாவிளக்கு போடுதல் என்கின்ற செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க. ஆடி அடி கோலாதே, கூனி குடி போகாதேன்னுவாங்க. அப்படின்னா காற்று பலமாக வீசும். ரெண்டாவது, வெயில் கடுமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெப்பம் மிகுதியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு மழை வேண்டும். அதனால் மழை கடவுளாக இருக்கின்ற மழை தெய்வமாக இருக்கின்ற மாரியம்மனை அவர்கள் வழிபட்டு, அடுத்து இந்த வெயில் காலத்தில் வெப்பத்தை தணிப்பதற்கு, உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம் இருக்கின்றதே அதை தணிப்பதற்கு என்ன செய்திருக்கின்றார்கள், மாவிளக்கு ஏற்றியிருக்கின்றார்கள். இந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி, வெள்ளைப்பாகு, ஏலக்காய், சுக்கு இவற்றினால் அகல் போன்று செய்து அதில் தூய பசு நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றி இருக்கின்றார்கள். இப்படி ஏற்றிய பிறகு ஏற்றி அம்மனை வழிபட்டு இருக்கின்றார்கள். அம்மா தாயே மாரியம்மா, உன்னுடைய திருவருளால் மழை பெய்ய வேண்டும், மழை பெய்து இந்த வெப்பமான சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, இப்படி இந்த வெப்ப காலத்தில் பல வகையான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வயிற்றோட்டம் என்று சொல்கின்றார்களே அது, இன்னும் அதற்கு மேலே அம்மை நோய், இதெல்லாம் இந்த ஆடி மாத காலங்களிலே முன்பு காலத்திலே நிறைய ஏற்பட்டிருக்கின்றது. அதை ஒட்டி தான் அவங்க இந்த அம்மை நோயை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியுடைய உணவை நான் சொன்ன இந்த மாவு விளக்காக செய்து அம்மனை வழிபட்ட பிறகு, விளக்கேற்றி வழிபட்ட பிறகு அந்த மாவிளக்கு மாவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள் என்று கிராமப்புற வழிபாட்டிலே செய்திருக்கின்றார்கள். அப்போது அந்த ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய நோயை தடுப்பதற்காக பொதுமக்களினுடைய நலனை கருதி, இறைவனுடைய திருவருளால் மக்கள் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த மாவிளக்கு போடுகின்ற வழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அடுத்து இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுதல் அப்படின்னு தோட்டப்புறங்கள்லாம் கூட, இன்னும் கூட மலேசியாலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த கூழ் ஊற்றுதல் இருக்கும். ஆடி மாதத்தில் இந்த கூழ் காய்ச்சி கொடுப்பார்கள். இந்த கூழும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. இந்த கூழ் பார்த்திங்கன்னா கேழ்வரகு, பச்சரிசி, நொய் மற்றும் இன்னும் அதில் தயிர், இன்னும் உப்பு, நறுக்கிய சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இப்படியெல்லாம் போட்டு செய்கின்ற அந்த கூழ் இருக்கின்றதே, அது இந்த ஆடி மாதத்திலே ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை தணித்து, அடுத்து அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய அம்மை நோய் போன்றவற்றை தடுக்கும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், மாரியம்மனை வழிபட்டு
அந்த மாரியம்மன் கோயிலில் அந்த கூழை காய்ச்சி எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்ற போது ஊர் மக்களுக்கு எல்லோருக்கும் அதில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர், ஏழை என்று இல்லாமல் எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு அந்த கூழ் என்கின்ற உணவு. அப்போது அம்மா தாயே உன்னுடைய திருவருளால் ஊர் மக்கள் எல்லோரும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று சுயநலம் கருதாது இந்த கிராமத்து மக்கள் அந்த கிராம உணர்வோடு இந்த கூழை காய்ச்சி எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். அப்போது ஒன்று இந்த வழிபாட்டில் மக்களிடையே அந்த சமத்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்றும், எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் இந்த சாதாரண கிராமப்புற மக்களுடைய வழிபாட்டில் இருந்திருக்கின்றது என்பது பாராட்டத்தக்கது. எனவே இந்த மாவிளக்கு போடுவதும் கூழ் ஊற்றுவதும் அந்த தமிழ்நாட்டிலே ஆடி மாதத்திலே ஏற்படக்கூடிய தட்பத்திற்கு ஏற்ப அந்த வழிபாடு இருந்திருக்கின்றது. அதுவும் இயற்கை சுற்றுச்சூழலை சார்ந்து அந்த வழிபாடு இருந்திருக்கின்றது. இருப்பினும் நாம் இங்கே மலேசியாவுக்கு வந்துவிட்ட பிறகு, தோட்டப்புறங்களில் வந்துவிட்ட பிறகு மலேசியாவினுடைய வெப்பத்தட்பமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப்பத்தட்பமும் வேறுபடுகின்றது. நமக்கு பருவம் என்று இல்லை, குளிர்காலம் வெயில் காலம் என்று இல்லை. மலேசியாவில் எப்போ வேணாலும் மழை பெய்யும், எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும் இல்லைங்களா. இருந்தாலும் நம்முடைய பழக்கத்தின் காரணமாக ஆடி மாதத்தில் அம்மைக்கு கிராமப்புறங்களில் இந்த போட்ட மாவிளக்கையும் இந்த கூழ் ஊற்றுதலையும் இன்னும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போது இந்த காலத்தில் அம்மை நோயை தடுப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு வகையான மருந்துகள் எல்லாம் வந்துவிட்டன. அந்த மருந்துகளில் இப்போ வேப்பிலையெல்லாம் நவீனப்படுத்தி அம்மை நோயை எப்படி போக்குவது என்பதெல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். நிறைய மருந்துகள் எல்லாம் வந்துவிட்டன. இப்போ முன்பு காலத்தில் அந்த இயற்கை மூலிகைகளை கொண்டு இந்த நோய்களை போக்குவதற்கு இறைவனோடு இறை வழிபாட்டோடு அதை தொடர்படுத்தி செய்திருக்கின்றார்கள் என்பது, பருவ காலத்தையும் அதில் கருதி செய்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. அப்போ இந்த காலத்தில் இன்றைய சூழலுக்கு ஏற்ப அந்த வழிபாட்டு முறை நாம் மெய்யில் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பது தான் கருத்து. இன்னும் அந்த காலத்தில் நாம் அங்கு வாழ்ந்த சூழல், அந்த காலத்தில் அங்கு ஏற்பட்ட நோய் என்பதை வைத்துக்கொண்டு இங்கும் அதே பழக்கத்திலே செய்து கொண்டிராமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த கூழை செய்யலாம், கூழை காய்ச்சி குடிக்கலாம், மாவிளக்கு போடலாம். ஆனால் அது செய்யப்பட்ட நோக்கம் என்பது மாற்றமடைந்திருக்கின்றது, மாற்றமடைய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது இன்றைக்கு மெய்யியல் வளர்ந்துவிட்ட அடிப்படையில் இன்றைக்கு மெய்யியல் கோட்பாடெல்லாம் நமக்கு இப்போ சைவ சித்தாந்தம் படிக்கின்றோம், திருமுறைகள் படிக்கின்றோம், இன்னும் மற்ற சமய கொள்கைகளை எல்லாம் படிக்கின்றோம். இப்படி ஆழ்ந்து சமய கொள்கைகளை படிக்கின்ற போது நம்முடைய பிள்ளைகள் சிந்திக்கக்கூடும். என்ன சிந்திக்கக்கூடும், இன்னமும் அம்மை நோய் எண்ணி பயந்து கொண்டிருக்கின்றார்களே, இன்னும் வேப்பிலை பிடித்து கொண்டிருக்கின்றார்களே, அப்போது இந்த சிவபெருமான் அம்மை நோயிலிருந்து நம்மை காப்பாற்ற மாட்டாரா, இந்த சிவபெருமான் நமக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கிலிருந்து காப்பாற்ற மாட்டாரா என்று சிந்திக்கின்ற என்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இன்னும் கூட தோட்டப்புறங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி, இன்றைக்கு தோட்டப்புறங்களில் இருந்த கோயில்கள் தான் இருக்கின்றனவே தவிர பல இடங்களில் அந்த இடங்கள் நகர்ப்புறங்களாக மாறி இருக்கின்றன. எனவே அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் தோட்டப்புறத்தில் செய்து கொண்டிருந்த இயற்கையொட்டி செய்த வழிபாடை விட்டு இந்த மெய்யியல் வழிபாட்டிற்கு நாம் திரும்ப வேண்டும். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் இந்த சூழலில் வாழ்ந்தார்கள். இப்பொழுது இந்த சூழல் எல்லாம் மாறி இருக்கின்றது. இன்றைக்கு நம் பிள்ளைகள் எல்லாம் நிறைய சமயம் படித்திருக்கின்றார்கள், ஆழ்ந்து கற்கின்றார்கள். அதனால் நாம் இந்த மரபு வழிபாட்டிலிருந்து மெய்யியல் வழிபாட்டிற்கு மெல்ல திரும்ப வேண்டும். திருமுறை ஓதுதல், மெய்யியல் நூல்களை படித்தல், சமய நூல்களை படித்தல், ஆழ்ந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளுதல், வெறும் பயபக்தியினால் மட்டும் வழிபடாமல் இந்த சமய கொள்கைகளை உணர்ந்து அதில் தெளிந்து முறையாக வழிபாட்டை செய்வோமேயானால் இன்றைக்கு படித்த நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய சமயம் சிறப்பான சமயம், வெறும் இயற்கை மட்டும் சார்ந்திருக்கின்ற சமயம் இல்லை, ஆழ்ந்த சமய கொள்கைகளை உடையது என்கின்ற உறுதியையும் தெளிவினும் ஏற்படுத்தினோமானால்
அவர்கள்தான் நம்முடைய எதிர்கால தூண்களாக விளங்குவார்கள். திருச்சிற்றம்பலம்.